المختار صلى الله على آله المصطفى أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: كل نفس ذائقة الموت. وقال رسول الله صلى الله عليه وسلم: الدنيا جيفة لطالبها كلاب الموت، كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, சென்ற வாரம் மரணம் முதல் மன்னரை வரை என்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை பரிமாறிக்கொண்டோம். அது சம்பந்தமாக தொடராக ஒரு சில விஷயங்களை நாம் இன்று பாடமாக எடுத்து பார்ப்போம். சென்ற வாரம் பல விஷயங்கள் பரிமாறப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக ஜனாசாவை பார்ப்பது, யார் யாரெல்லாம் பார்க்கலாம், யார் யார் அருகில் செல்லலாம் என்பதோடு நாம் சென்ற வார ஜும்மாவிலே பேசிக் கொடுத்திருக்கிறோம். ஷஹீதான அந்த மக்கள், அவர்களுக்கு கூட பாவங்கள் மன்னிக்கப்படாது, கடனோடு மன்னித்தால் என்ற விஷயத்தை நாம் பார்த்தோம். மௌத்தா போன உடனே அந்த மௌத்துக்கு என்ன கடன் இருக்கிறதா என்பதை பார்த்து அதை குடும்பத்தார்கள் சரி செய்ய வேண்டும். அப்போதுதான் அவருடைய பாவங்கள் முழுமையாக மன்னிக்கப்படும் என்ற செய்தியும் நாம் சென்ற வாரம் பார்த்திருக்கிறோம். அடுத்து மையத்துக்கு பக்கத்தில் எதுவெல்லாம் வைக்கலாம், வைக்கக்கூடாது என்ற விஷயம், மையத்துக்கு பக்கத்தில் எது வைக்கலாம், வைக்கக்கூடாது என்ற செய்தியெல்லாம் இருக்கிறது. அந்த செய்தியும் நாம் பார்த்திருக்கிறோம். உதாரணமாக இந்த மையத்துக்கு பக்கத்தில் சாம்பிராணி போடுவது இருக்கிறது. இந்த சாம்பிராணி என்பது இருக்கிறது, அது பயன்படுத்தலாம், மையத்திற்காக பயன்படுத்தலாம். அது கஃனுக்காக வேண்டி, படுக்க வைக்கக்கூடிய கட்டிலுக்காக வேண்டி, அது கஃன் துணியிலே சாம்பிராணி பயன்படுத்தலாம். அதே சமயத்தில் அந்த சாம்பிராணியின் மூலமாக அவருக்கு நன்மைகள் சேரும் என்று நினைப்பது மார்க்கத்தில் இல்லாத விஷயம். சில இடங்களில் சாம்பிராணி புகை போட்டால் அது ஊருக்கு போய் சேர்ந்து அவருக்கு நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையில் சில இடங்களில் அந்த ஒரு அமலியத்தை இருந்து கொண்டிருக்கிறது. சாம்பிராணிக்கோ ஊதுபத்திக்கோ அந்த மௌத்துக்கோ அது நன்மையை சேர்த்து வைக்கக்கூடிய காரியம் அல்ல. அது வெறுமன மனம் நறுமணத்திற்காகவே செய்யப்படக்கூடிய ஒன்று என்பதை எல்லாம் நான் கவனத்தில் வைக்க வேண்டும். அதே சமயத்தில் மையத்தான அந்த மக்கள் அந்த மையத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் உட்கார்ந்து குரான் ஓதுவது இருக்கிறது, அது கூடாது. மையத்தில் இருக்கக்கூடிய அந்த அறையில் உட்கார்ந்து குரான் ஓதுவது கூடாது. மையப்பூர்வ அறையில் இருக்கு, வேறு அறையில் உட்கார்ந்து ஓதுனாங்க அப்படின்னா அது ஜாயிஸ். மையத்தை சுற்றி உட்கார்ந்து கொண்டு குரான் ஓதுவது என்பது இருக்கிறது, அது கூடாது என்ற செய்தியும் நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் மையத்தை சீக்கிரமாக அடக்கம் செய்வதற்குரிய அந்த ஏற்பாடுகளை விரைந்து செய்ய வேண்டும். அதை தாமதப்படுத்துவது என்பது இருக்கிறது, அது மார்க்கத்தில் அது சொல்லப்படவில்லை. ஜனாசா விழுந்துவிட்டால் எந்த அளவுக்கு சீக்கிரம் முடியுமோ அந்த அளவு சீக்கிரம் அதை அடக்கி விடுங்கள் என்பதை செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். மையத்து ஆனதுக்கு பின்னால் அந்த மையத்துடைய வாரிசுதாரர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆலோசனை செய்ய வேண்டும். என்ன செய்யலாம், என்ன செய்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் ஆலோசனை செய்து ஆகுமான செலவுகளை செய்ய வேண்டும். வீண் விரயம் செய்யக்கூடாது. இன்னும் மையத்துக்கு நன்மையை சேர்த்து வைக்கக்கூடிய பல காரியங்கள் இருக்கிறது, அதை செய்யலாம். அதை விடுத்து வீண் விரயம் செய்யக்கூடாது. அதே சமயத்தில் அவர்கள் முடிவு செய்ய வேண்டும், நம் மையத்தாயிற்கு யார் குளிப்பாட்டுவது, யார் தொலை வைப்பது, யார் குறியில இறங்கி இதை அடக்குவது என்பதையெல்லாம் முடிவு செய்ய வேண்டும் என்ற செய்தியும்
நமக்கு நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இதையெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வைக்க வேண்டும். அதே போன்று மையத்தை குளிப்பாட்டுவது முஸ்லீம்கள் மீது பரந்த கிஃபாயா. மையத்தை குளிப்பாட்டணும், அது உறவுகள் குளிப்பாட்டணும் என்று வைக்கிறது. அவருக்கு எதுவுமே தெரிகிறது என்றால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய நல்ல மக்கள், சிறந்த மக்கள், யார் அதை பற்றி அறிந்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்கள் அதை குளிப்பாட்ட வேண்டும் என்ற விஷயமும் மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது. ஏன்னா குளிப்பாட்டுவதன் காரணமாக அதில் ஏராளமான சிறப்பு இருக்கிறது. ஒரு மையத்தை குளிப்பாட்டினால் என்ன நன்மை இருக்கிறது என்றால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் மையத்தை குளிப்பாட்டுகிறாரோ, யார் மையத்தை குளிப்பாட்டுகிறாரோ அவர் அன்று பிறந்த பாலகனை போல் பாவங்களிலிருந்து சுத்தமாகி விடுகிறார் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பெரிய நன்மையை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே மையத்தை குளிப்பாட்டுவது என்பது கேவலம் அல்ல. சில மக்கள் விலகி வைத்திருக்கிறார்கள், மையத்தை குளிப்பாட்டுவது கேவலம், மையத்து கஃன் கிழிப்பது கேவலம், கஃன் அணிவிப்பது கேவலம் என்பதாகலாம் சில மக்கள் அவங்க வயிறு விலகி வச்சிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய நன்மை என்றால் முழு பாவம் மன்னிக்கப்படுகிறது. முழு பாவம் மையத்தை குளிப்பாட்டினா எப்படி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறதோ அதே போன்று ஒரு சிறப்பை ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுக்கிறாங்க. எல்லா பாவங்களும் அது மன்னிக்கப்படுகிறது. அன்று பிறந்த பாலகனை போல் பாவங்கள் அவர் சுத்தமாகி விடுகிறார். தபரானிலே இந்த ரிவாயத் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குளிப்பாட்டு விஷயத்தில் ஒவ்வொருவரும் போட்டி போட்டு முந்திக் கொள்ள வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லிக் கொடுக்குது. அதில் ஓடி ஒழிந்து கொள்ளக்கூடாது, நான் செய்கிறேன் முன்னால் வரணும் என்ற விஷயத்தை மார்க்கம் சொல்லி கிடைக்கிறது. எனவே மையத்தை குளிப்பு கடமையான மக்கள் குளிப்பாட்டக்கூடாது, மையத்தை குளிப்பு கடமையான மக்கள் குளிப்பாட்டக்கூடாது. இறந்த இலையால் சூடாக்கப்பட்ட இலையில் குளிப்பாட்டலாம், லேச வெது சூடாக்கி அந்த தண்ணியில் மையத்தை குளிப்பாட்டலாம். அதே சமயத்தில் சொன்னோம், மையத்துக்கு பக்கத்தில் பயன் மாதத்தீட்டு உள்ள மக்கள், பிரசவ தீட்டு உள்ள மக்கள், குளிப்பு கடமையான மக்கள் மையத்துக்கு பக்கத்தில் போகக்கூடாது. மையத்துக்கு வீட்டுக்கு போகக்கூடாதுன்றது அல்ல, மையத்து இருக்கக்கூடிய அந்த அறை இருக்குது. இப்போ மையத்து அறை இருக்குதுன்னா இப்போ பக்கத்து அறையில் போய் விசாரித்து கொள்ளலாம். அது இருக்கக்கூடிய மையத்து இருக்கக்கூடிய அந்த வளாகத்துக்குள்ள போகாமல் இருக்கிறது மார்க்கம் சொல்லி கொடுத்த ஒரு பாடம். ஏன்னா மையத்துக்கு பக்கத்தில் போகாமல் இருக்கிறது, அந்த பக்கத்தில் போயிட்டு பக்கத்தில் இருக்குது அங்கே விசாரித்துக்கலாம், வெளியே உட்கார்ந்து இருக்க விசாரித்துக்கலாம், பக்கத்தில் போகக்கூடாது. நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை, யாருமே இல்லை, நம்ம போதால் வேலைக்கு ஆகும், நம்ம இருந்தானா செய்ய முடியும், நம்ம இல்லாட்டி ஒண்ணுமே ஆகாது என்றால் அவசரத்துக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் மார்க்கத்தில் அவசரத்துக்கு நிர்பந்தத்துக்கு மார்க்கத்தில் எதுவுமே ஜாயிஸ் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது இப்படிப்பட்ட விஷயங்கள். அடுத்து கஃன் அணிவிப்பது. மையத்தை குளிப்பாட்டியாச்சு, குளிப்பாட்டத்துக்கு பின்னால் கஃன் ஆடை அணிவிப்பது. இது சம்பந்தமா நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க. கஃன் ஆடை அணிவிப்பது இருக்கிறது, கஃனை கிழிப்பது, அது அணிவிப்பது, இதெல்லாம் நன்மைக்குரிய விஷயங்கள், நிறைய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய விஷயங்களாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு நன்மை என்றால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவர் ஒரு மையத்துக்கு கஃன் ஆடை அணிவிக்கிறாரோ, எவர் ஒரு மையத்துக்கு கஃன் ஆடை அணிவிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்க ஆடை அணிவிப்பார். இங்க கஃன் ஒரு மையத்துக்கு போட்டு விடுறோம், கஃனை ஒரு மையத்துக்கு அனுப்பி மேலே போட்டு விடுறோம், ஆடை உடுத்தி விடுறோம் கஃனை. அப்படி உடுத்தி விட்டால் அல்லாஹ் அவருக்கு சொர்க்க ஆடை அணிவித்து அழகு பார்ப்பான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ கஃன் அணிவிப்பதன் மூலமாக, ஒரு மையத்து கஃன் போட்டு விடுவதன் மூலமாக இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது என்பதை இங்கு நமக்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க. எனவே உங்களுக்கு மிகவும் நல்ல ஆடையாகும், உங்களுடைய இறந்த மக்களுக்கு வெள்ளை நிறத்திலே கஃன் ஆடை அணிவிங்கள் என்று சொல்லிக் கொடுத்துருக்கலாம். வெள்ளை ஆடை அணிவிப்பது சுன்னத். கலர் ஆடை கஃன் அணிவிக்கலாமா, கலரில் கஃன் போடலாமா, ஜாயிஸ், அனுமதி இருக்குது. வெள்ளையிலே போடுவது சுன்னத். இதை மார்க்கம் சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம். அதே சமயத்தில் கஃனுடைய ஆடை இருக்கிறது, நான் எனக்கு ரொம்ப செல்வம் இருக்குது, காசு பணம் நிறைய இருக்குது, அதனால நான் சிறந்த ஆடை வாங்கி அணிவிக்க போகிறேன் என்பதெல்லாம் மார்க்க சொல்லலை. ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுக்குறாங்க. அபூதாவூதில் ரிவாயத் இருக்கிறது, மிகவும் அதிக விலை உயர்ந்த ஆடைகளை கஃனாக நீங்கள் அணிவிக்காதீர்கள். விலை உயர்ந்த ஆடைய கஃனா போடாதீங்க, ஏனென்றால் அது வெகு விரைவிலே மையத்தின் உடலை விட்டும் அது பிடுங்கிவிடப்படும்.
எடுக்கப்பட்டுரும், அதை நஞ்சு போயிடும், அதை இட்டு போயிடும். எனவே அந்த கஃபனுடைய ஆடை என்பது இருக்கிறது விலை உயர்ந்த ஆடை, உயர்ந்த ரக ஆடை என்ற அடிப்படையில் போய்விடாதீர்கள் என்ற விஷயத்தையும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அதே சமயத்தில் கஃபன் அணிவிப்பதும் ஃபர்து கிஃபாயா. ஃபர்து கிஃபாயா அப்படின்னா அந்த ஊரில் உள்ள மக்கள் யாராவது செஞ்சே ஆகணும், யாரும் செஞ்சே ஆகணும். அது ஃபர்து. யாருமே செய்யலைன்னா அது குற்றம். உதாரணமாக ஒரு ஏழை எளிய மக்களுடைய வீட்டில் ஜனாசா விழுந்து விட்டது, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மக்கள். ஏன்னா மவுத்து விழுவது என்பது இருக்கிறது, அது எப்போ மவுத்து வரும்னு தெரியாது. மவுத்து வரும்னு தெரிஞ்சிருந்தா ஏதாவது சேர்த்து வச்சிருப்பாங்க, ஏதாவது பண்ணியிருப்பாங்க, ஒன்றுமே தெரியாது. திடீர்னு மரணம் வந்து விட்டது. ஏழை எளிய மக்கள், கஷ்டப்படக்கூடிய மக்கள், அன்னாடு காட்சி, இப்படிப்பட்ட மக்கள் இவங்க குழி வெட்டணும், பணத்துறை வாங்கணும், ஒரு செலவு இருக்குது, அதுக்கு தனி செலவு இருக்குது என்பது மட்டுமல்ல, அதற்குரிய ஆட்களை தேடி போகணும். அவங்க வழிமுறையே தெரியாது. எந்த பள்ளிவாசலுக்கு போகணும், யார்கிட்ட கேட்கணும், என்ன பண்ண ஒண்ணுமே தெரியாது. இப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் ஆறுதலாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு வழிகாட்டி கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் மார்க்கம் சொல்லிக் கொடுக்குது. ஏதோ ஃபர்து கிஃபாயா என்றால் யாரேனும் அது செஞ்சாகணும். எந்த அளவுக்குன்னா கஃபன் துணி என்பது இருக்கிறது, அது பொதுவாக இறந்த மனிதருடைய சொத்திலிருந்து எடுத்து போடணும். இறந்து போனாரு அந்த மனிதனுடைய சொத்து செல்வம் இருக்கிறது என்றால் அதிலிருந்து அவர் கஃபன் போடணும். அதுதான் வழிமுறை, மரபு சொல்ல காட்டக்கூடிய வழிமுறை. அதுல இருந்து எடுத்து அவர் காசுல இருந்து, சில மக்கள் வந்து இன்னைக்கு பெரியவங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, பணங்காசு சேர்த்து வச்சிருப்பாங்க. எதுக்குங்க இவ்வளவு பணங்காசு சேர்த்து வைக்கிறீங்க? அவங்க சொல்லுவாங்க, என் ஜனாசா என் கஃபன் துணி செலவுக்காக வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. என் காசுல இருந்து என் ஜனாசா இங்கிருந்து புறப்பட்டு போகணும், யார் காசு எனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய முதியவர்கள் பெரியவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவரவர்களுடைய அந்த சொத்திலிருந்து அந்த ஜனாசாவுடைய செலவுகளை செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்வது. அதே சமயத்தில் எதுவுமே இல்லாத மக்கள் இப்போ யாரும் விரும்பி வந்து சொல்றாங்க, நான் இதை எடுத்து செய்கிறேன் என்று சொல்றாங்க, முன் வந்தால் அவருக்கு அனுமதி கொடுக்கலாம். ஒரு பக்கத்து வீட்டுக்காரர், எதிர்த்து வீட்டுக்காரர் அல்லது நண்பர், ஏதோ ஒரு ரீதியில நான் இந்த ஜனாசா சம்பந்தமான எல்லா செலவுகளையும் எடுத்து செய்கிறேன் முன் வந்தால் அவருக்கு அனுமதி இருக்கலாம், அதில் தவறில்லை. மையத்துக்கு எந்த சொத்தும் இல்லை என்றால், மையத்துக்கு எந்த சொத்தும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, முதல்ல உரிமைக்காரருக்கு செலவு செய்யணும். உரிமைக்காரர்கள், அந்த உரிமையாளர்கள் இல்லாவிட்டால், உரிமைக்காரவங்க இல்லை, அவங்க வந்து அப்படியே ஒதுங்கி போறாங்க, ஆனால் நம்ம உள்ள போனோம்னா நமக்கு செலவாயிருமே, நம்ம ஏதாவது இழுத்து விட்டுருவாங்களே என்ற ஒரு உரிமைக்காரர்கள், உறவுக்காரர்கள் ஒதுங்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஒதுங்கி வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாவிட்டால் அந்த நேரத்தில் தனிப்பட்ட ஒரு நபர் எடுத்துக்கொண்டால் சரி, இல்லை என்றால் அந்த மஹல்லாவுடைய பைத்துல் மாலிலிருந்து எடுத்து அந்த ஜனாசா அடக்குவதற்கு எல்லா ஏற்பாடும் செய்து கொடுக்க வேண்டும். இந்த பள்ளிவாசல் இருக்கு என்றால் அந்த மஹல்லாவில் அவர் இருக்கிறார்கள் அப்படின்னா அந்த பைத்துல் மாலிலிருந்து முன்வந்து அவர்களே முன்வந்து இந்த ஜனாசாவை நாங்கள் பள்ளிவாசல் சார்பாக நாங்கள் எடுத்து இதை செய்து கொடுக்கிறோம் என்று அவர்கள் தனிப்பட்ட முறையில் முன்வந்து செய்ய வேண்டும். பைத்துல் மாலிலிருந்து என்ற விஷயத்தை மார்க்கம் சொல்லிக் கொடுக்குது. ஆக ஜனாசா ஆனதுக்கு பின்னால அந்த ஜனாசா சம்பந்தப்பட்ட செலவினங்களை எப்படி செய்வது என்ற வழிமுறையும் மார்க்கம் சொல்லிக் கொடுக்குது. ஒன்று அவருடைய சொத்திலிருந்து செய்யணும், அல்லது உறவுகள் செய்யணும், அல்லது தனிப்பட்ட நபர்கள், நண்பர்களோ அல்லது யாராவது முன்வந்து செய்யணும். அது இல்லை என்றால் பைத்துல் மாலிலிருந்து அவர்கள் முன்வந்து செய்ய முன்வர வேண்டும் என்ற விஷயத்தை மார்க்கம் சொல்லிக் கொடுக்குது. எனவே இது கஃபனுடைய அந்த விஷயம். அடுத்து உயிர் பிரிஞ்சதுக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா பார்த்த மாத்திரத்தில் என்ன துவா ஓதணும்? தீதார் பார்க்கறது இருக்குது, தீதார் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ தீதார் என்பது இருக்கிறது, அது மார்க்கத்தில் இருக்குதானா? மார்க்கத்தில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மௌத்தை பார்க்க போகிற அவ்வளவுதான். எல்லாம் தீதார் பாருங்க, தீதார் பாருங்க, தீதார் பாருங்க, இது மார்க்கத்தில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. போன மௌத்தை பார்க்குறோம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பழக்கம், ஒரு ஜனாஸா ஆயிடுச்சு பார்க்க போனாங்க அப்படின்னா அந்த ஜனாசாவுக்காக வேண்டி 6 விதமான துவா செய்வாங்க. அந்த ஜனாசாவுக்கு போய் நின்றுக்கிட்டு 6 விதமான துவாக்கள். அந்த என்ன துவா? புகாரியில், முஸ்லிமில் இடம்பெற்றக்கூடிய ஹதீஸ். உம்மு சலமாவுடைய கணவர் அபூ சலமா மௌத்தா போயிட்டாங்க. ஒரு சஹாபி அபூ சலமா, அந்த சஹாபி மௌத்தா போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவை பார்க்க போறாங்க. பார்க்க போய் கண் திறந்திருந்தது, கண்ணை மூடி விடுறாங்க.
மூடினதுக்கு பின்னால் அங்கே இருந்து கொண்டு அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவுக்கு துவா செய்கிறாங்க. அல்லாஹ் மாஃபில் அபி சலமா, யா அல்லாஹ் இந்த அபு சலமாவுடைய பாவத்தை மன்னித்து விடு. இங்கே அபு சலமான்ற இடத்துல நம்ம அந்த ஜனாசாவுடைய பெயரை சொல்லிக் கொள்ள வேண்டும். அரபியில் தான் ஓத வேண்டும் என்பதல்ல, தமிழிலே சொல்லிக் கொள்ளலாம். யா அல்லாஹ் அப்துல் காதர் மௌத்தா போயிட்டார், இவருடைய பாவத்தை மன்னிச்சுது, தமிழிலே கேட்கலாம். எனவே அந்த இடத்துல இருந்து கொண்டு ஜனாசா செல்லக்கூடிய இடத்துல சில பேர் கையில் நிற்பாங்க, கை கட்டி நிற்பாங்க, அது அப்படிம்பாங்க, என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. பலவிதமாக பெண்கள்லாம் போனாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, என்னன்னு தெரியாது. ஏன்னா இது சொல்லாமல் வந்தால் நம்ம ஒன்றும் தெரியாதான்னு நினச்சிக்கிடுவாங்களோ என்ற அடிப்படையில். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை பார்த்து ஓதக்கூடிய துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மாஃபிர் லி அபி சலமா அல்லது அல்லாஹ் மாஃபிர் லஹு, யா அல்லாஹ் பேர் எதுவும் தெரியல என்றால் அல்லாஹ் மாஃபிர் லஹு, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிச்சிடு. இது ஒரு துஆ. இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்றாங்க, வரகா தரஜது ஃபில் மஹ்தியின். அந்த ஒரே துஆ தான். அந்த ஒரு துஆவுல 6 விஷயம் வருது, 6 விஷயங்கள். இப்போ இரண்டாவது விஷயம் வரகா தரஜது ஃபில் மஹ்தியின், நேர்வழி பெற்ற கூட்டத்தார்களிலே இவருடைய அந்தஸ்தை உயர்த்தி வை என்றாவது துஆ. மூன்றாவது அந்த விஷயம் சொல்றாங்க, அவர் விட்டு சென்ற பின்னோர்களில் அவருக்கு நல்ல பகர்ச்சி தருவாயாக. அவர் விட்டு சென்று போயிட்டார், மனைவி விட்டுட்டு போறார், மக்களை விட்டுட்டு போறார், வேலையாட்களை விட்டுட்டு போறார், சொத்து சுகங்களை விட்டுட்டு போறார், வேலைக்கார மக்களை விட்டுட்டு போறார், எல்லோரையும் விட்டு போறார். இவரை நம்பியிருந்த பல மக்களை விட்டு போகிறார். இவரை அண்டியிருந்த மக்களை இவர் விட்டு மௌத்தா போயிட்டார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் இவருக்கு பகரமாக ஒரு சிறந்த பகரத்தை அந்த குடும்பத்தாருக்கு நீ கொடு. இவர் இருந்த இடத்தை நீ நிரப்பி கொடு அந்த குடும்பத்தாருக்கு. ஏன்னா இவர் இருந்தார், இவர் மூலமாக மனைவி, மக்கள், வேலையாட்கள், இவரை நம்பி இருந்த மக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், உயிரினம் நடந்து கொண்டிருந்தது. இவர் மௌத்தா போயிட்டார், என்ன அப்படியே சாப்பாயிடக்கூடாது, நின்றக்கூடாது. இவருடைய இடத்திலே சிறந்த பகரத்தை அவர்களுடைய குடும்பத்தாருக்கு ஏற்படுத்தி கொடு என்ற துஆவை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவுக்கு முன்னால் நின்று செய்வாங்க. அடுத்து நான்காவதாக வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன். நான்காவது, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிச்சிரு. முதல் வார்த்தையும் அதுதான், அல்லாஹ் மாஃபிர் லஹு, அவர் மன்னிச்சிரு என்ற அடிப்படையில். நான்காவது அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, அல்லாஹ் மாஃபிர் லஹு, யா அல்லாஹ் அல்லாஹ் மாஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சிரு, எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு. அவருடைய பாவத்தை மன்னிச்சிரு, எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு என்ற அடிப்படையில் நான்காவது விஷயம். ஐந்தாவதாக ஸல்லல்லாஹு துஆ செய்வாங்க, வஃப்தஹ் லஹு ஃபீ கபரிஹி. ஒரே துஆ தான், அந்த ஒரு துஆவுல 6 விஷயம் வருது. வஃப்தஹ் லஹு ஃபீ கபரிஹி, யா அல்லாஹ் இவருடைய கபரை விசாலமாக்கி கொடு, இவருடைய கபரை விசாலமாக்கி கொடு. வனஃபிர் லஹு ஃபீஹி, அவருடைய மன்னரையை வெளிச்சத்தை ஏற்படுத்தி வை என்ற அடிப்படையில் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தீதார் பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில், ஜனாசாவை பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த 6 விதமான அந்த விஷயங்களை அந்த ஜனாசாவை கேட்பாங்க என்ற செய்தியை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அவருடைய வழிமுறையில் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எனவே அவர் மன்னிப்பு கேட்கிற முதல் விஷயம். அதுக்கடுத்து இரண்டாவது விஷயமாக நேர்வழி பெற்ற மக்களிலே அவருக்கு உயர்ந்த அந்தஸ்து கூட என்பதாக கேட்கணும். அவருடைய குடும்பத்தில் இவருக்கு பகரமாக சிறந்த பகரத்தை ஏற்படுத்தி கொடுன்னு கேட்கறது. அடுத்து அவருக்கு நமக்கு பாவம் மன்னிப்பு கேட்கறது, அவருடைய கபரை விசாலமாக்கி கேட்கறது, அவருடைய கபரை 100 நிரப்பி கொடுன்னு அல்லாஹ் கேட்கறது. இதையெல்லாம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவை பார்க்கக்கூடிய நேரத்தில் கேட்க சொன்ன துஆவாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை கேட்க வேண்டும். அடுத்து ஜனாசா இருக்கிறது என்றால் அதை நீண்ட நேரம் வைக்கக்கூடாது என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா மையத்தை நீண்ட நேரம் வைக்கக்கூடாது, ஏன்னா அது மிகப்பெரிய அதாப் என்ற விஷயத்தை எல்லாம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் மையத்தை முத்தமிடலாமா என்றால், மையத்தை முத்தம் கொடுக்கலாமா என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றியில் முத்தமிட்டிருக்கிறார்கள் பாசத்தில். ஏன்னா அந்த நட்பின் அடிப்படையில் முத்தமிட்டிருக்கிறார்கள். அப்படி செய்யலாம் என்பது ஜாயிஸ் என்ற அடிப்படையில் இந்த ஹதீஸ் மூலம் தெரிய வருகிறது. அடுத்து மரணித்தவர் ஜனாசாவை சுமந்து செல்வது.
சுமந்து குளிப்பாட்டியாச்சு, அதுக்கடுத்து எல்லாம் கஃன் போட்டாச்சு, அடுத்து சுமந்து செல்வது. இன்னும் சுமந்து செல்வது இருக்கிறது, ஜனாசாவை சுமந்து செல்வது அது ஒரு நன்மைக்குரிய விஷயம்தான். சுமக்க முடியலை என்றால் இந்த காலத்தில் எல்லாம் வண்டியில் ஏற்றிட்டு போயிடுறாங்க, வண்டியில் ஏற்றிட்டு போய் ஜனதாங்க இருக்கிறாங்க, அங்கே உள்ள நடந்து கொண்டு போகிறாங்க. இப்போ ஜனாசாவை சுமந்து செல்வது நன்மை இருக்கிறது என்பது மட்டுமல்ல, நம்மால் தூக்க முடியலை என்றாலும் கூட ஜனாசா கூட போகிறதே சுன்னத் தான். ஜனாசா கூட போகிறதே சுன்னத், நடந்து நன்மைக்குரிய செயல் என்பதாக எம்பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுக்குறாங்க. அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதகர் மாத வரைக்கும் அவருடைய ஜனாசாவை அவங்க தூக்கிட்டு தான் போயிருக்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் ரசூலாச்சே நபியாச்சேலாம் இல்லை, அவங்க ஜனாசா சுமந்து போயிருக்கிறாங்க. ஹதீஸ் ஷரீஃபில் நம்ம பார்க்க முடியும். சாதன் மாதிரி அவருடைய ஜனாசாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தூக்கி கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் பார்க்க முடியும். அப்போ ஜனாசா தூக்கி செல்லக்கூடிய இந்த நேரத்தில் ஜனாசா ஆடாமல் அசையாமல் கொண்டு போகணும், குலுக்கிட்டு கொண்டு போகக்கூடாது. இது மார்க்கத்தில் நம்ம சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம். குலுக்கி கொண்டு செல்லக்கூடாது. அதே சமயத்தில் அது நல்லவராக இல்லாவிட்டால் நல்ல ஜனாசாவாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஜனாசா நல்ல ஜனாசாவாக இருந்துச்சுன்னா அது சொல்லி கொண்டு இருக்கும், என்னை சீக்கிரம் கொண்டு போங்க, என்னை சீக்கிரம் கொண்டு போங்க, என்னை சீக்கிரம் அடக்கிடுங்க என்பதாக அந்த நல்ல ஜனாசா சொல்லும். கெட்ட ஜனாசாவாக இருந்தால் ஐன ததஹபூன், எங்கே கொண்டு போறீங்க, என்னை எங்கே கொண்டு போறீங்க என்பதாக கதரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி விட்டு சொன்னார்கள். இந்த ஜனாசா பேசுவது இருக்கிறதே, அது தூக்கி கொண்டு போகக்கூடிய உங்களுக்கு வேண்டுமானால் கேட்காமல் இருக்கலாம், சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசியும் அது கேட்கிறது என்றுதான் சொல்லிக் கொடுக்கிறார். நமக்கு மட்டும் கேட்டுச்சு அப்படின்னா ஜனாசா அப்படி போட்டு ஓடி போயிடுவோம். என்னை எங்க கொண்டு போறீங்க, என்னை எங்க கொண்டு போறீங்கன்னு அந்த அழுத்தமான பொருள் கேட்டுச்சுன்னா ஜனாசா தூக்கி கொண்டு போவோமா, கொண்டு போய் அடக்குவோமா, அப்படி இறக்கி வச்சு போக நாசமா போய்கிட்டே இருப்போம். எனவே ஜனாசா அது பேசுகிறது. எனவே ஜனாசாவுக்கு முன்னாடி அழுகாதீங்க, ஒப்பாரி வைக்காதீங்க. என்ன காரணம்? அந்த ஜனாசா அது கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஜனாசா முன்னால் யார் பேசுகிறார்கள், ஜனாசா தான் உயிர் போய்விட்டது தான், ஆனால் அந்த உணர்வை அல்லாஹ் கொடுத்து அது கேட்கிறது. அழுதால் ஏன் அழுக அந்த ஜனாசாவுக்கு அதாவது ஏற்படும், ரொம்ப சிரமம் ஏற்படும். எனவே அது போல அழுகாதீங்க சொல்லப்படுகிறது. எனவே ஜனாசா பேசும், நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கும் என்ற செய்தி எல்லாம் ஹதீஸ் ஷரீஃபில் பார்க்க முடியும். எனவே அந்த ஜனாசா நல்ல ஜனாசாவை தான் சொன்னோம், என்னை சீக்கிரம் கொண்டு போங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா போய்கொண்டிருந்தது, ஜனாசா போய்கொண்டிருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முஸ்தரே முஸ்தலாஹ் மின்ஹு என்பதாக சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு புரியலை. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா நபி அல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், மல் முஸ்தரீஹ் மல் முஸ்தலாஹ் மின்ஹு என்பதாக கேட்டாங்க. இந்த முஸ்தரீஹ் முஸ்தலாஹ் மின்ஹு என்பதாக சொல்கிறீர்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்க சொன்னாங்க, முஸ்தரீஹ் முஸ்தலாஹ் மின்ஹுன்னா என்ன தெரியுமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்துல் முஃமின் யஸ்தரீஹு மின் நஸபி துன்யா வ ஆதஹ இலா ரஹ்மத்தில்லாஹ். இந்த மையத்து நல்ல மையத்தா இருந்தா, நல்ல மையத்தா இருந்தா, நல்ல ஈமான்தாரியா நல்ல மையத்தா இருந்தா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம் அது போய்கொண்டிருக்கிறது. அந்த மையத்து ராகத் பெற்று போகுது, மையத்து ராகத்தா போகுது. நான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம் போய்கொண்டிருக்கிறேன், ராகத்தா போகுது. மக்கள் எல்லாம் கவலைப்படுவாங்க, இப்படிப்பட்ட சீதேவி போயிட்டாரு, இப்படிப்பட்ட நல்ல மனிதர் போயிட்டாரு, இவர் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பல மக்கள் வாழ்ந்திருப்பார்களே, பல மக்களுக்கு பலவிதமான உதவி கிடைத்திருக்குமே, இப்படிப்பட்ட சிறந்த ஒரு நல்ல மனிதர் போயிட்டாரே என்பதாக மக்கள் கவலைப்படுவார்கள். அந்த ஜனாசா சந்தோஷமாக போகும், நான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன் என்று அந்த ஜனாசா ராகத்தா போகும். எனவே இது ஒன்று இந்த டைப்பா இந்த ஜனாசா இருக்கலாம், இது ராகத்தா போகும், மக்கள்லாம் கவலைப்படுவாங்க, இந்த டைப் ஜனாசாவா இருக்கலாம். அல்ல முஸ்தலாஹ் மின்ஹு அல்லது இந்த டைப், ரெண்டு விதமான டைப் இருக்கு ஜனாசாவில். ஒன்று அது ராகத் பெற்று போகும், மக்கள் கவலைப்படுவாங்க. இன்னொரு டைப் என்ன என்றால் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவாங்க, ஒரு அப்துல் ஃபாஜிர், ஒரு பாவி மௌத்தா போயிட்டான், ஒரு பாவி மௌத்தா போயிட்டான் என்றால் யஸ்ரிஹ் மின்ஹுல் இபாத் வல் பிலாத் வஷ்ஷஜர் வத்தவாப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாவி மௌத்தா போயிட்டா ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க.
என்பதை மட்டும் செல்லாம் சொல்லல. வல் இபாத் வல் பிலால், ஊரே சந்தோஷப்படும். சில பேர் மௌத்தா போயிட்டா அந்த மக்கள் இந்த ஊரே சந்தோஷப்படும் என்பது மட்டுமல்ல, ஷஜர், அங்கு இருக்கக்கூடிய மரம் செடி கொடி அத்தனையுமே சந்தோஷப்படுமா, ராகத் பெறும். தவாப், கால்நடைகள் அதுவும் சந்தோஷப்படுமா. யார் மௌத்தா போயிட்டா? ஃபாஜிர், ஒரு பாவி மௌத்தா போயிட்டா அந்த ஊர் சந்தோஷப்படும், ஊர் மக்கள் சந்தோஷப்படுவாங்க. அங்க இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் சந்தோஷப்படும். அங்க இருக்கக்கூடிய விலங்கினங்கள், ஆடு மாடு கால்நடைகள் கூட சந்தோஷப்படும். அந்த பாவி மௌத்தா போயிட்டா, பாவி மௌத்தா போயிட்டா. எனவே இந்த மையத்திலிருந்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் ராகத் பெறுறாங்க. இந்த மரம் செடி கொடி எல்லாம் ராகத் பெறுது, இந்த கால்நடைகள்லாம் ராகத் பெறுது. இந்த பாவி ஜனாசாவை இருந்து கொண்டு என்னை எங்க கொண்டு போறீங்க என்பதாக அலறி கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார். ஆக ரெண்டு விதமான ஜனாசா. ஒன்று ஜனாசா ராகத் பெற்று போகும், ஊர் கவலைப்படுவாங்க. இரண்டாவது டைப் என்ன அப்படின்னா, அந்த ஜனாசா சொல்லி கொண்டு என்னை எங்க கொண்டு போறீங்கன்னு இந்த ஜனாசா சொன்னோம், ஊர் மக்கள் தான் சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பார்கள், கால்நடைகள் சந்தோஷப்படும் என்ற விஷயத்தை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுக்கிறாங்க. ஆக எப்படிப்பட்ட ஜனாசாவாக நம்முடைய உயிர் பிரிய வேண்டும் என்பதை நாம் இந்த வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வேண்டும். அல்லாஹ் தஆலா சிறந்த மோமினாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மறிக்கக்கூடிய பாக்கியம் மக்கள்லாம் கொடுக்கணும். இந்த அளவுக்கு நான் அல்லாஹ் திருமறையில் குறிப்பிட்டு காட்டுவான், நல்லவங்க மௌத்தா போயிட்டா ஃபமா பகத் அலைஹிம் ஸமாவல்லாஹ், வானம் பூமி எல்லாம் சேர்ந்து அழுகுமாம். நல்ல மக்கள் மௌத்தா போயிட்டா. எனவே யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு நாம் தான் ஜட்ஜ்மெண்ட் செய்து கொள்ள வேண்டும். நான் நல்லவனா கெட்டவனா எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு நீங்க நல்லவரா கெட்டவனா உங்களுக்கு தான் தெரியும். அடுத்தால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அடுத்தால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நல்லவர் கெட்டவர், யார் நல்லவர் யார் கெட்டவர் அவரவர்களுக்கு தெரியும். நான் நல்லவனா கெட்டவனா, நான் மௌத்தாக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு நான் புறப்பட்டு போகிறேன், சந்தோஷமா போறோமா, அல்லது ஐன ததஹபூன், எங்கே என்னை கொண்டு போகிறேன் என்று துடிக்க போறோமா என்று நமக்கு தெரியும். எனவே நம்முடைய அமல்களை, நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய பேச்சை, நம்முடைய கேளுமையை, நம்முடைய நடைமுறை பாவனை எல்லாம் நாம் சரி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் மௌத்துக்கு முன்னால். அப்படி மௌத்துக்கு முன்னால் சரி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம மௌத்து நல்ல மௌத்து, நாம் ராகத்தா போலாம், சந்தோஷமா போலாம். எனவே அடுத்தவங்க பார்த்து நம்ம நல்லவன் சொன்னா நம்ம நல்லவனாக போறதில்லை, அடுத்து கெட்டவன் சொல்றது மூலம் நம்ம கெட்டவனாக போறதில்லை. நல்லவன் கெட்டவன் என்ற அந்த விஷயம் எல்லாம் நமக்குள்ளதான் இருக்கிறது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உண்மையான அறிவாளி யார் தெரியுமா? அல் கையிஸ், உண்மையான அறிவாளி யார்? ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பாதல் மௌத். உண்மையான அறிவாளி யார் தெரியுமா? நான் யார், நான் எப்படிப்பட்டவன் என்று எவன் தெரிந்து கொண்டானோ அவன் தான் உண்மையான அறிவாளி. நான் யார், நான் எப்படிப்பட்டவன், எனக்குள்ள என்ன நல்லது இருக்கிறது, என்ன கெட்டது இருக்கிறது, எந்த நல்லது செய்ய வேண்டும், எந்த கெட்டதை விட வேண்டும் என்று தன்னை யார் புரிந்து கொண்டானோ அவன் தான் உண்மையான அறிவாளி. அடுத்தவங்க நம்மளை பார்த்து நீ அறிவாளின்னு சொல்றதுக்கு பேர் அறிவாளி இல்லை. 4 பேர் பார்த்து நம்மளை பெருமையா பேசுறதுக்கு பேர் நமக்கு பெருமை இல்லை. ஸல்லல்லாஹு சுருக்கமா சொல்லிட்டாங்க, உண்மையான அறிவாளி என்றால் நீ உன்னை புரிந்து கொள், நீ அறிவாளி. மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று உன்னுடைய அமலை அமைத்துக்கொள், ஒரு செயல்பாட்டை நீ உருவாக்கிக்கொள். மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது, நம்ம மௌத்துன்னு ஒன்று இருக்குது, மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது என்று உன்னுடைய செயல்பாட்டை அதற்கு தகுந்தால் போல் உருவாக்கிக்கொள். அப்படி உருவாக்கிக்கொள்ளா உன்னை விட ஒரு அறிவாளி உலகத்தில் கிடையாதுப்பா. ஸல்லல்லாஹு சொன்ன விஷயம் இது. எனவே அருமையான பெருமக்களே, மௌத்துக்கு முன்னால் நம்முடைய ஜனாசா கொண்டு செல்லக்கூடிய இந்த நேரத்திலே ஒவ்வொரெல்லாம் கவலைப்பட வேண்டும், அழுக வேண்டும். தவிர பாவி போயிட்டான், சண்டாளன் போயிட்டான், நாசமா போனவன் போயிட்டான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஜனாசா போகும்போது யாரும் பேசிடக்கூடாது. எனவே இருக்கும் வரை நல்ல விதத்தில் நல்ல அமல்கள் செய்வோம், நல்ல காரியம் செய்வோம். ஏன்னா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய மௌத்துக்கு பின்னால் என்ன தேவையோ அதை சேர்த்து வைத்து விட்டு போகணும். நம்ம மௌத்துக்கு பின்னால என்ன தேவையோ அதை சேர்த்து விட்டு போகணும். ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுக்குறாங்க, மௌத்துக்கு பின்னால என்னென்ன விஷயம் நீ ஹயாத்தில் இருக்கும்போது சில விஷயம் அது ஒன்று சேரும். என்ன மௌத்துக்கு முன்னால் நீ செய்த விஷயங்கள், இப்போ கிணறு வெட்டி வைக்கலாம், யாராவது பள்ளிவாசல் கிணறு வெட்டணும்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வெட்டி கொடுத்துருங்க.
பள்ளிவாசலுக்கு கிணறு வெட்டணும்னு கேட்டாங்க அப்படின்னா யாரும் தாமதிக்க, உடனே உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குதா சரின்னு சொல்லிடுங்க. அந்த கிணறு அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் நன்மை உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயம் தான். யாராவது ஒருத்தர் குர்ஆன் வாங்கி கொடுங்கன்னு கேட்கிறாங்க, குர்ஆன் வாங்கி கொடுங்க, உடனே வாங்கி கொடுத்துருங்க. அந்த குர்ஆன் ஓத போடக்கூடிய காலகட்டம் எல்லாம் உங்களுக்கு நீங்க மௌத்தா போயிட்டா கூட நன்மை வந்து சேர்ந்து கொண்டு இருக்கும். சின்ன சின்ன விஷயம் தான். நான் ஹஜ்ஜுக்கு போயிருக்கப்போ சிஹாசித்தாண்டு 6 கிரந்தங்கள், புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜா, இதெல்லாம் பெரிய கிரந்தங்கள், நல்ல விலை கூட உள்ளது. மதீனாவில் வந்து ஹஸரத் இந்த கித்தாபை நீங்கள் வாங்கி வச்சுக்கங்க. இல்லை வேணாங்க நான் வாங்கிக்கிறேன். இல்லை நீங்கள் வாங்கி வைங்க. நீங்களே இதை படிக்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் என் மௌத்துக்கு பின்னால் எனக்கு நன்மை வந்து சேரும். நீங்கள் எனக்கு புடியே வாங்கி கொடுத்தாரு. அதுக்கு எப்படி நம்ம ஊர் காசுக்கு எப்படி ஒரு 8,000, அப்பயே 8,000 கிட்ட வரும். 2004 அப்பயே 8,000 கிட்ட வரும். அவரு வம்பு பண்ணி வாங்கி கொடுத்தாரு. நீங்க பல பேருக்கு பக்கத்துக்கு மத்தியில் நல்ல விஷயம் சொல்றீங்க, இதை நீங்க கையில இருந்தா இதை பார்த்து படிக்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் நன்மை எனக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இதை புடிங்க வாங்குங்க. நாம் நன்மையை அறிந்து கொண்டால் செய்வதற்கு நமக்கு எத்தனையோ செலவு பண்றோம். நம்ம மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கையாக என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கோம்? உண்டு கழித்தது உடுத்தி கிழித்தது, உண்டு கழித்தது ஒடித்து கிழித்தது, உண்டு கழிச்சுட்டோம் ஒடித்து கிழிச்சிட்டோம். மௌத்துக்கு பின்னால் உங்களுக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கோம்? எனவே ஏதாவது ஒன்று, ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு செங்கல் வாங்கி கொடுப்பது, பள்ளிவாசல் சிமெண்ட் வாங்கி கொடுப்பது, இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்வது, அது நன்மை சேர்த்து கொண்டிருக்கும். ஆக நிரந்தரமான நன்மை. அதே போல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலதன் சாலிஹின் யதுலஹு, நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த பிள்ளைகள் நம்ம மௌத்துக்கு பின்னால நமக்கான கையேந்து துவா செஞ்சா அல்லாஹ் அதை கபூல் செய்கிறான். அப்படிப்பட்ட பிள்ளைய நாம் விட்டுட்டு போறோமா? கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம பிள்ளைகள் எல்லாம் பெற்றிருக்கோம், வளர்த்திருக்கோம், எல்லாம் செஞ்சிருக்கோம், சொத்து சேர்த்து வச்சிருக்கோம், எல்லாம் வச்சிருக்கோம், வீடு பங்களா எல்லாம் வச்சிருக்கோம். நான் மௌத்தா போயிட்டா என் பிள்ளை தொழுது, யாரெல்லாம் என் அப்பா பாவத்தை மன்னிச்சிரு, எங்க அம்மா பாவத்தை மன்னிச்சிரு, அது கையேந்து கேட்குமா? அப்படிப்பட்ட பிள்ளைகளை விட்டு போறீங்களா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் மௌத்துக்கு பின்னால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம். எனவே இதுவெல்லாம் மௌத்துக்கு செய்ய வேண்டிய விஷயம். மேல பெருமக்களே, ஆக மௌத்தாகக்கூடிய நேரத்தில் மௌத்தா போயிட்டோம், நம்மளை கொண்டு போகக்கூடிய நேரத்தில் நம்மை பார்த்து ஊர் அழக வேண்டும். நாம் ராகத்தா இங்கிருந்து விடைபெற்று அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் பக்கம் போறேன், என்னை சீக்கிரம் கொண்டு போய் அடக்குன்னு சொல்லணும். அதே சமயத்தில் கபருக்கு போறோம், கபூர்ல வந்து அடக்குனதுக்கு பின்னால என்ன செய்யணும்? அடக்கியாச்சு, எல்லாம் அடக்கியாச்சு. அடக்குனதுக்கு பின்னால அடக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுக்கு சில துவாக்கள் இருக்கிறது. இது சொல்லக்கூடிய நேரம் போதாது, சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அடக்கும்போது 3 கைப்பிடி மண் போடுவது. கைப்பிடி மண் போடுவாங்கல்ல, பிடிமண் போடணும்னு சொல்லுவாங்க. கபூர்ல வச்ச உடனே பிடிமண் போடணும்னு சொல்லுவாங்க. அந்த பிடிமண் எப்படி போடணும் அது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு கையில் அள்ளி போடக்கூடாது, 2 கை நிரம்ப அப்படி அள்ளி போட வேண்டும். 2 கை நிரம்ப அந்த மண்ணை அள்ளி போட வேண்டும் என்பதை எம்பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லி கொடுக்குறாங்க. அது 3 தடவை போட வேண்டும் என்ற விஷயத்தை எம்பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லி சலாத் என்று வருகிறது. 3 தடவை போட வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் அதே போன்று அந்த கபரை சரி செய்வது, ரஷாலா கபர் மேல் தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி ஊற்றுவது சுண்ணத்தான விஷயம்தான். அது குச்சி நட்டு வைப்பது சுண்ணத்தான விஷயம்தான். இது ஸல்லல்லாஹு அலைஹி மகனுக்கு அதை செய்திருக்கிறார் என்ற செய்தியும் நமக்கு அதே செய்தியில் பார்க்க முடியும். அதே போன்று மையத்து அடக்கம் பண்ணதுக்கு பின்னால அங்கே 2 இமாம் துவா ஓதுவாங்க. அதுக்கு வெளியே வந்து துவா ஓதுவாங்க, வீட்டுக்கு வந்து துவா ஓதுவாங்க. இது நம் பழக்க வழக்கத்தில் உள்ளது, மார்க்கத்துக்கு அது சம்பந்தம் இல்லை. மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அடக்கம் செய்து முடித்த மாத்திரத்திலே அதே இடத்தில் நின்று கொண்டு நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த மையத்தில் துவா செய்யணும். தனிப்பட்ட முறையிலே கையேந்தி யாரெல்லாம் இப்படி பாவத்தை மன்னிச்சு கபர் விசாரமாக்கு, கேள்வி லேசாக்கு, இவர் சொல்றது என்று தனிப்பட்ட முறையில் என்று துவா செஞ்சா அதை அல்லாஹ் கபூல் செய்கிறான். அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு செய்திருக்கிறார்கள். சாது மாதவன் அவங்க ஜனாஸாவில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நின்று கொண்டு சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் அக்பர் சொன்னாங்க. சஹாபா கேட்ட யா ரசூலுல்லாஹ் லிம சப்பஹத லிம கப்பர்த, ஏன் சுப்ஹானல்லாஹ் சொன்னீங்க, ஏன் அல்லாஹ் அக்பர் சொன்னீங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்கத் தலாய்க அந்த சொன்னாங்க, இந்த சாலிகான் அடியாருடைய உடலை இந்த கபூர் நெருக்கியது, அதை நான் பார்த்தேன். எனவே சுப்ஹானல்லாஹ் சொன்னேன், அல்லாஹ் அக்பர் சொன்னேன், இந்த கபூர் விசாலமாகி இருக்கிறது என்பதாக இப்னு மாஜா குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
ஆனால் அந்த கபருக்கு அருகில் நின்று கொண்டு ஏதாவது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஸ்பீஹ் ஓதி யாசின் தான் ஓதுங்க என்பதல்ல. ஏதாவது தஸ்பீஹ் ஓதி கூட அந்த இடத்துல அந்த மக்களுக்கு எத்தி வைத்து விட்டு யா அல்லாஹ் இவருடைய கபரை விசாலமாய் கொடு, இவருடைய கபரை நூறால் நிரப்பி என்று நாம் கேட்டால் அல்லாஹ் அதை கபூல் செய்கிறான். இது கபருக்கு பக்கத்தில் நின்று அல்லாஹ் பெருமானார் செய்திருக்கிறார்கள். இதுதான் செய்ய வேண்டும். அதுதான் அந்த கபரில் இருக்கக்கூடிய ஜனாசாவிற்கு மிகவும் பொருத்தமானது என்பது மட்டுமல்ல, அந்த ஜனாசாவுக்கு அது உரிமைப்பட்டது என்பது மட்டுமல்ல, அந்த ஜனாசாவுடைய அந்தஸ்து உயர்த்தக்கூடியது கூட. தனிப்பட்ட நின்று துவா செய்கிறது, இதை நம்ம கடைபிடிக்கணும். அதுக்கடுத்து மையத்துடைய வீடுகளில் சாப்பாடு ஆக்கிறது இருக்கிறத சாப்பிடுவாங்க. மையத்தின் வீட்டில் எக்காரணத்தை கொண்டு மையத்தின் வீட்டில் சாப்பாடு ஆக்குவது என்பது அது ஜாயிஸ் இல்லை, மறக்கிறது கூடாது. என்ன செய்யணும்னா, எந்த வீட்டில் மையத்து விழுந்திருக்கோ அந்த வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரரோ எதிர்த்த வீட்டுக்காரரோ அவங்க சாப்பாடு ஆக்கி கொண்டு மையத்து வீட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கணும், வெளியூரில் மக்களுக்கு கொடுக்கணும் என்பது மட்டுமல்ல, அந்த மையத்து வீட்டார்களை சாப்பிட சொல்லி வற்புறுத்துவது சுன்னத். இப்போ மனைவி கணவர் அப்படியே இருக்கிறார், ரொம்ப கவலையா இருக்காரு, அவர் வற்புறுத்துவது சுன்னத். ஏன் கவலையா இருக்கிறீங்க, சபூர் செய்யுங்க, அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்து கூப்பிட்டு வச்சு அவருக்கு உணவு ஒரு சுன்னத். இதெல்லாம் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், மார்க்கத்தில் நம்ம சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயங்கள். இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை எல்லாம் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இது இல்லாமல் சில சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் இருக்கிறது, மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தெரிந்து கொண்டு எந்த விஷயத்தை மார்க்கம் சொல்லிக் கொடுத்ததோ அந்த விஷயத்தை எடுத்து நடக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும் என்பது மட்டுமல்ல, அருமையான பெருமக்களே, ஆக நம் மூத்தாகக்கூடிய அந்த நேரத்தில் நாம் நல்ல மூத்தா போகணும். அதற்காக வேண்டி சொன்ன அடிப்படையில் நாம் இந்த உலகத்திலே வாழும்போது சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும், நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், அல்லாஹ்வுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து இறைவனுக்கு பொருத்தமான முறையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணமாகக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம்ம சந்ததி தந்தருவானாக. வா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.